தமிழ்நாட்டில் நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் 1,90,00,000 பேர் வாக்களிக்கவில்லை என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடந்தது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. நேற்று மாலை 7 மணி நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் 72.9% வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று இறுதி வாக்குப்பதிவு நிலவரம் சரிபார்க்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பதிவான மொத்த சராசரி வாக்குப்பதிவு 69.46% என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 72.44% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 3% வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது. அதாவது இத்தேர்தலில் 6,23,33,925 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் வெறும் 69.46% பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். அதாவது 4,32,97,144 பேர் தான் வாக்களித்துள்ளனர். 30.54% பேர், அதாவது 1,90,36,781 பேர் வாக்களிக்கவில்லை என்ற பரபரப்பு தகவலை இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வடசென்னை தொகுதியில் 14,96,224 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் வெறும் 60.13% பேர் தான் வாக்களித்துள்ளதாகவும், தென் சென்னை தொகுதியில் 20,23,133 வாக்காளர்களில் 54.27% பேர் மட்டுமே வாக்களித்துள்ளதாகவும், மத்திய சென்னை தொகுதியில் 13,50,161 வாக்காளர்களில் 53.91% பேர் மட்டுமே வாக்களித்துள்ளதாகவும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவுக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருந்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் கடும் வெயிலால் மக்கள் வாக்களிக்க வரவில்லை என்று ஒரு தரப்பில் கூறப்பட்டாலும், மத்திய அரசின் மேல் உள்ள கோபமா அல்லது மாநில அரசின் மேல் உள்ள ஆதங்கமா என்ற விவாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.